ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக கல்லூரிகளில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு எங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஈரோடு மாவட்டத்திலேருந்து என்னமான பதவி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கலில் ஒரு வேக்கன்சி. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பிஹெச்டி முடிச்சிருக்காங்க பாருங்கள். பிஹெச்டி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரியில் இந்த சம்மந்தப்பட்ட படிப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 12 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சேலரியை பொறுத்த வரைக்கும் 1,31,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லெக்சரர் கேட்டிருக்காங்க. சிவிலில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா, ஸோ பிசி முஸ்லீமுக்கு ஒரு வேக்கன்சி, எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு வேக்கன்சி. அதேமாரியே பார்த்தா லெக்சரர் பதவி மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க, இசிஇ அக்ரி இன்ஜினியரிங், இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் கல்வி தகுதி என்ன அப்படின்னா, சிவில் மெக்கானிக்கல் இசிஇ அக்ரி இன்ஜினியரிங்க்கு பிஇ பிடெக் பிஎஸ்சியில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது பேச்சுலர் மாஸ்டர் டிகிரியில் சம்மந்தப்பட்ட டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 56,000 சேலரி கொடுக்குறாங்க. அதேமாரி கெமிஸ்ட்ரி, அந்த இங்கிலீஷாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மாஸ்டர் டிகிரியில் சம்மந்தப்பட்ட படிப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது அந்த நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, 59 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறதுக்கு கடைசி தேதி 29/8/2025 அதுக்குள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு பார்த்தா இன்னொரு பதவியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 சேலரி கொடுக்குறாங்க. ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500. ஓகே, இதுக்கு நீங்கள் ஷுட் போசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ 10th பாஸ் பண்ணால் போதுமானதுங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 18-32, பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 18-34, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 18-37 கேட்டிருக்காங்க. 29/8/2025 அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட், ஜாதி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இதான் உங்களுக்கான வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு ஒவ்வொரு பதவிக்கும் எந்த பதவி அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.